வீரனின் பயணம். அத்தியாயம் 3. பழைய வரைபடம். வீரன் பயணிக்கும் ரயில் இரவின் இருளை கிழித்துக்கொண்டு மெதுவாக கன்னியாகுமரியை நோக்கி சென்றது. ஜன்னல் வழியே கடந்து போகும் நிலவொளியில் நனைந்த வயல்கள், தூங்கும் கிராமங்கள், தொலைவில் நிழலாக தெரியும் மலைத்தொடர்கள் எல்லாமே அவனுக்குள் ஒருவிதமான அமைதியையும் வரப்போகும் சாகசத்தை பற்றிய ஒருவித கிளர்ச்சியையும் ஒருங்கே எழுப்பின. அவன் தனது பையிலிருந்து அந்த மஞ்சள் நிற கடிதத்தையும் அதனுடன் இருந்த சிறிய காகித வரைபடத்தையும் மெதுவாக வெளியே எடுத்தான். ரயிலின் மங்கலான விளக்கின் ஒளியில் அந்த வரைபடத்தை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்தான். அதன் கோடுகள் அவனுக்குள் 1000 கேள்விகளை எழுப்பின. திருவட்டாறு என்று தனக்குத்தானே மெதுவாக சொல்லிக் கொண்டான். இந்த இடம்தான் ஆரம்பம். ஆனால் இந்த வரைபடம் என்ன சொல்கிறது? இது வெறும் வழியா, இல்லை புதிரா? அவன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அடுத்த நாள் காலை ரயில் திருவட்டாறு நிலையத்தை அடைந்தது. ரயிலை விட்டு இறங்கிய வீரனை தூய்மையான காலை காற்று வரவேற்றது. அந்த சிறிய நகரத்தின் அமைதி அவனை உடனடியாக ஈர்த்தது. எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்கள், பழமையான கோவில்களின் கோபுரங்கள், சாலையோரங்களில் அணிவகுத்து நிற்கும் தென்னை மரங்கள் என அந்த இடமே ஒரு ஓவியம் போலிருந்தது. அவன் மெதுவாக நகரத்தின் தெருக்களில் நடக்க ஆரம்பித்தான். மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். அவன் ஒரு அந்நியன் என்பதை உணர்ந்த சில கண்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தன. அப்போது அவன் மனதின் மூலையில் ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. யாரோ தன்னை கவனிப்பது போன்ற உணர்வு. திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து சூடான காப்பி குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இருந்த ஒரு முதியவரிடம் பேச்சு கொடுத்தான். ஐயா, இந்த ஊர் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் ஒரு ஆராய்ச்சியாளன். அப்படியா தம்பி, என்றார் அந்த முதியவர். என்ன ஆராய்ச்சி செய்கிறாய்? வீரன் தயக்கத்துடன் கேட்டான். இங்கிருந்து மலைப்பகுதிக்குச் செல்லும் பழைய பாதைகள் ஏதேனும் இருக்கிறதா? பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பாதைகள். முதியவரின் முகம் சட்டென்று மாறியது. தம்பி, நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? அந்த மலைக்குள் யாரும் போவதில்லை. அது சாபம் நிறைந்த இடம். பல வருஷங்களுக்கு முன்னால் அங்கே போன சிலர் திரும்ப வரவே இல்லை. மலையின் ஆன்மா அவர்களை உள்ளே இழுத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். வீரன் புன்னகைத்தான். சாபமா? அல்லது யாரோ மறைக்க நினைக்கும் உண்மையா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். முதியவரிடம் விடைபெற்றுச் சென்றாலும் அவரது வார்த்தைகள் வீரனின் மனதில் ஒருவித எச்சரிக்கை மணியை அடித்தன. அந்த பகுதியில் இருந்த ஒரு சிறிய பழமையான நூலகத்திற்கு சென்றான் வீரன். அங்கே திருவட்டாறு பற்றிய பழைய புத்தகங்களை தேடினான். பல மணி நேர தேடலுக்குப் பிறகு அவனுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவன் மனம் சோர்வடைந்தது. நூலகத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு குறுகிய சந்தில் இருந்த சிறிய புத்தக கடையை அவன் கவனித்தான். பழைய புத்தகங்கள் என்ற பலகை மங்கிப் போயிருந்தது. ஒரு நம்பிக்கையுடன் அவன் அந்த கடைக்குள் நுழைந்தான். உள்ளே புத்தகங்களின் வாசனையும் பழமையின் வாசனையும் கலந்து வீசியது. கடையின் உரிமையாளர், ஒரு வயதானவர், வீரனை பார்த்து புன்னகைத்தார். என்ன தம்பி வேண்டும் என்று கேட்டார். வரலாற்று புத்தகங்கள், குறிப்பாக இந்த பகுதி மலைகளை பற்றியது, என்றான் வீரன். பல புத்தகங்களை தேடிய பிறகு ஒரு மூலையில் தூசி படிந்து கிடந்த ஒரு புத்தகத்தை வீரன் கவனித்தான். அது ஒரு கையால் எழுதப்பட்ட பிரதி. அதன் மஞ்சள் நிற தாள்கள் நொறுங்கும் நிலையில் இருந்தன. அதன் தலைப்பு மலைக்குள் மறைந்த சின்னங்கள் -1 ஆய்வு 1879. வீரனின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டிய போது அவன் அதிர்ச்சியடைந்தான். அதிலிருந்த சில வரைபடங்கள் அவன் கையில் இருந்த வரைபடத்துடன் கரை சரியாக பொருந்தின. அதே சங்கு, அதே மீன், அதே சூரியன் சின்னங்கள். நோட்டு புத்தகத்தை எடுத்து அந்த கையெழுத்து பிரதியில் இருந்த குறிப்புகளை அவசரமாக எழுதத் தொடங்கினான். சங்கு சின்னம் -ஆதி கேசவ பெருமாள் கோவிலுக்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட பாதை. மீன் சின்னம் பரளியாற்றின் வளைவில் இரட்டை பாறைகளுக்கு அடியில் உள்ள கல். சூரியன் சின்னம் மலையின் உச்சியில் உதய சூரியனின் முதல் கதிர்படும் இடம். இப்போது வீரனின் மனதில் இருந்த குழப்பம் விலகியது. அப்படியா? இது வெறும் வரைபடமில்லை. இது ஒரு புதிர்பாதை. ஒவ்வொரு சின்னமும் ஒரு அடையாளம். அந்த அடையாளங்களை தேடித்தான் குகையை அடைய முடியும். அவன் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்தது. அவன் புத்தகத்திற்கு பணம் கொடுத்துவிட்டு கடையை விட்டு வெளியேற தயாரான போது கதவின் அருகே ஒருவர் நின்றிருந்தார். கருப்பு நிற ஆடையில், நீண்ட மீசையுடன், கூர்மையான பார்வையுடன். அவன் முகம் நிழலில் மறைந்திருந்தது.
அந்த மனிதன் வீரனை நெருங்கி அவனது காதருகே மெதுவாக கூறினார், சில ரகசியங்கள் புதைந்து கிடப்பதே நல்லது. அந்த புத்தகங்களிலேயே உன் உயிரையும் புதைத்துக் கொள்ளாதே. அந்த மலைக்குள் போனால் நீ திரும்ப வரமாட்டாய். வீரன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவன் திரும்பி பார்ப்பதற்குள் அந்த மனிதன் கூட்டத்தில் கரைந்து மறைந்து விட்டான். இந்த அந்நியர் யார்? அவருக்கு எப்படி தெரியும்? அந்த வார்த்தைகள் வீரனின் உள்ளத்தில் ஒரு ஆழமான அச்சத்தை விதைத்தன. அன்று இரவு தனது தங்கும் விடுதியின் அறையில் வரைபடத்தை பரப்பி வைத்தான் வீரன். முதியவரின் எச்சரிக்கை, அந்த மர்ம மனிதனின் மிரட்டல் எல்லாம் அவன் மனதை அலைக்கழித்தன. ஆனாலும் அவனது மனதில் ஒரு புதிய உறுதி பிறந்தது. எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, நான் அந்த குகையை கண்டுபிடித்தே தீருவேன். ஆனால் அவன் அறியாத ஒன்று, அவனது அறையின் ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஜோடி கண்கள் அவனையே கவனித்துக் கொண்டிருந்தன.